أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையும் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரியதான். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அந்நாளிலே வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய வற்றா கருணையும் அருளும் ரஹமத்தும் என்றென்றும் என்று நிறுவட்டும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு எதை அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து இவ்வுலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், இவ்வுலகத்துடைய வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே எவ்வாறு மனிதர்களை வாழச் சொல்கின்றானோ அவ்வாறு எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நமக்கு பாடமாக வழங்கினார்களோ அந்த பாடத்துக்கு ஏற்றவாறுதான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி தன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்காக செயல்படுவார்கள் என்று சொன்னால், சிறிது காலம் இந்த உலகத்தில் நமக்கு அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பல்வேறு விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள், இது போன்ற பல்வேறு விதமான சோதனைகள் நம்மை நோக்கி வரும். எத்தனை சோதனைகள் நமக்கு வந்தாலும், எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் நம்மை நோக்கி வந்தாலும், எந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, எதை தன்னுடைய ஈமானிய செயல் என்று நாம் அதை ஏற்றுக்கொண்டோமோ, அந்த கொள்கையும் அந்த செயல்களோடு இந்த உலகத்தில் உறுதியோடு வாழக்கூடிய நபராக நாம் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டும். நம்மை நோக்கி எத்தனை கஷ்ட நஷ்டங்கள், சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் நமக்கு ஒரு தீர்வு காணுவான், இதில் நமக்கு ஒரு தெளிவான தீர்வை வழங்குவான் என்பதை படைத்த இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு அல்லாஹ்வை நம்பியவர்களாக, ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றவர்களாக உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அமைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்தில் இந்த கொள்கை உறுதி இல்லையோ அவர்கள் இந்த உலகத்திலும் தோல்வி அடைவார்கள், நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் தோல்வி அடைவோம். நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கான அந்த செயலை நமக்கு செய்ய வைக்கும். உலகத்தில் நாம் வாழும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை நாம் பெறவில்லை என்று சொன்னால், நன்மைகளை பெறாமலே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தை வழங்கிவிட்டால் அந்த மௌத்தை
நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்ட வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ, எந்த ஈமானை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, எந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கின்றோமோ அந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நபி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த, நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பயிற்சி பெற்ற நபி தோழர்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திக்கிறார். சந்திக்கக்கூடிய அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்தவுடனே ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? நபி அவர்களை சந்தித்தவுடனே அந்த நபி தோழர் சொல்கிறார், குல்லி ஃபில்லி இஸ்லாமி கௌலன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஆக சிறந்த ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சொல்லுங்க, அந்த உபதேசத்தை எனக்கு எடுத்துரைங்க. அந்த உபதேசத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெரிய அளவிற்கு எனக்கு உபதேசம் தேவைப்படக்கூடாது. நீங்க சொல்லக்கூடிய இந்த உபதேசம் தான் நான் இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய அந்த நாள் வரை என்னுடைய வாழ்வில் நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு எடுத்துரைங்கள் என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தவுடனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் செய்யுங்க என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர் ஈமானிய உறுதியில் எவ்வளவு இடகார்த்தமா இருப்பார். அப்படி ஒரு பலவீனம் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த கேள்வி கேட்பாரா? இந்த ஒரு கோரிக்கை வைப்பாரா? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கோரிக்கை வைத்த உடனே ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் வைத்த கோரிக்கைக்கு ஏற்றவாறு உபதேசம் எடுத்து சொல்லல. ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? குல் ஆமன்து பில்லாஹி. அந்த நபி தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க முழுசா அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டீங்களா? உடனே அவர் சொல்கிறார், நாம் ரசூலுல்லாஹ், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன் தானே. ஏற்றுக்கொண்டவன் என்று சொன்ன பிறகு கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? அவர் அதோட விடல. சும்மஸ்தகீம், நீ சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கல, ஆமா நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே, சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நான் கேட்டேன் என்பதற்காக நாவளவில் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஒரு தர்காவில் போய் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருப்பார். ஜும்மா தொழுகை முடிஞ்சவன பாருங்களேன், சுத்தி இருக்கக்கூடிய இந்த பெரிய பள்ளியுடைய தர்கா, இந்த சைடு போன இன்னொரு தர்கா தஸ்தகீர் சாப் தர்கா, கொஞ்சம் தாண்டி போன ஐசோஸ்ல ஒரு தர்கா இருக்கு, மவுண்டன்ல ஒரு, இந்த தர்காவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஜும்மா தொழுது பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அங்க போய் ஸலவாத் ஓதுறேன், அங்க போய் பிரார்த்தனை செய்யறேன், துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் நிப்பாங்க. அவர்களை கேட்டு பாருங்க, என்ன தர்காவில் வந்து நிக்கிறீங்களே, அல்லாஹ்வை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஐவேளை தொழுது தௌஹீதிலே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தௌஹீத்வாதியை விட இவருடைய குரல் உயர்ந்த குரலா இருக்கும். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்க? அல்லாஹ் மட்டும் தான் ஏத்துக்கிட்டேன், அல்லாஹ் மட்டும் தான் வணங்குறேன் அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கின்றது என்று சொன்னால், கேட்டதுக்காக நாவளவில் சொல்லக்கூடிய வார்த்தை. ரசூல் அதைத்தான் வேண்டான்றாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்டேன் என்பதற்காக நாவளவில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. சும்மஸ்தகீம், உள்ளத்திலிருந்து வரணும். அல்லாஹ்வை நேசிக்கிறியா, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டா உள்ளத்து வரணும். அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும். அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் உள்ளத்தில் ஒரு பயமும் ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் கொள்கையை உறுதியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஆக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடையாளத்தை சொல்றாங்க. இந்த கொள்கை உறுதி என்பது ஏதோ நபி தோழர்கள் அவர்கள் மத்தியில் தான் இருக்க வேண்டும், நபிமார்கள் மத்தியில் தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு படைத்த ஒவ்வொரு மனிதனிடத்தில் இந்த கொள்கை உறுதி இருக்க வேண்டும். ஈமானிய கொள்கை ஏற்றுக்கொண்டோமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தில் நமக்கு அந்த கொள்கையை கடைபிடிக்கும் பொழுது, அதில் உறுதியாக இருக்கும் பொழுது எத்தனை எத்தனை நஷ்டங்கள், கஷ்டங்கள், சோதனை எது வந்தாலும் சரி
அழைத்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற ஒரு மனப்பான்மை லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான கட்டளைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறப்பித்தார். திருமறை குர்ஆனில் நாம பார்க்கிறோம். அதை பிறப்பித்த ஒவ்வொரு கட்டளையும் நபியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் அதை கடைபிடித்தார்கள். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகின்றார் பாருங்க. இப்ராஹிம் நபியுடைய மனைவி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பிறந்த கை குழந்தை, இந்த இருவரையும் அழைத்து சென்று ஒரு இடத்துல அல்லாஹ் போய் விட்டுட்டு வர சொல்றான். எப்படிப்பட்ட இடம்? ஒரு மனிதர் கூட நடமாட்டம் இல்லாத, உணவுக்காக ஒரு புற்பூண்டு கூட முளைக்காது, தாகத்திற்காக ஒரு சொட்டு நீர் கூட இல்லாத அந்த பாலைவன மண் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்ராஹிம் நபியுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் விட்டு வர சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு கட்டளையிடுறான். கட்டளையிட்ட உடனே இறை தூதராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்பொழுது ஒரு வார்த்தை கேட்கவில்லை இப்ராஹிம் நபியுடைய மனைவி. கேட்டு யோசிச்சு பாருங்க, இந்த தன்மை இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஆண்களாகிய நம்மிடத்தில் இருக்குமா? கேள்விக்குறிதான். அழைத்து செல்லும் பொழுது எங்கே செல்கிறோம் என்று கேட்காமல் அமைதியாக வரக்கூடிய தன்மை பெண்களிடத்தில் இருக்குமா? அதுவும் கேள்விக்குறிதான். சும்மா கடைக்கு கூப்பிட்டாலே இன்றைக்கு பாருங்களேன், எந்த கடைக்கு போகணும், ஏன் போகணும், எதுக்கு போகணும், எங்க போகிறீங்க சொல்லுங்க, லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி 1008 கேள்விக்கு பிறகுதான் கடைக்கே வருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய மனைவி தன்னுடைய கணவர் அழைத்தவுடன் அந்த இடத்துக்கு போறாங்க. நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் அங்கே நிறுத்தி வைத்து விட்டு இப்ராஹிம் நபியை திரும்புகிறார். திரும்பக்கூடிய இந்த நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய மனைவி அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. கேட்கலாம் கேள்வி, இப்ராஹிமே என்ன இங்கே என்னையும் குழந்தையை விட்டுட்டு போறீங்களே? இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார். இரண்டாவது முறை கேட்கப்படுகின்றது, எந்த பதிலும் இல்லை. மூன்றாவது முறை இப்ராஹிம் நபியுடைய மனைவி அவர்கள் புரிந்து கொண்டு கேட்கிறாங்க, இப்ராஹிமே என்னையும் என்னுடைய குழந்தையும் இங்கே விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவா? அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்டவுடன் இப்ராஹிம் நபி அவர்கள் செல்லக்கூடிய அந்த இடத்தில் நின்று தன்னுடைய முகம், தன்னுடைய மனைவியுடைய முகத்தையும் தன்னுடைய குழந்தையுடைய முகத்தையும் பார்த்து சொல்லல, எந்த திசையில் திரும்பி நிற்கிறாரோ அதே திசையில் நின்று கொண்டு தன்னுடைய மனைவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார், ஆம் இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்ன மாத்திரம்தான். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவருக்கு பல கட்டளைகள் அல்லாஹ் இந்த உலகத்துல வழங்குகிறார். அதை அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய மனைவிக்கு என்ன கட்டளை வந்தது பாருங்க. தன்னுடைய மனைவியை விட்டு வா என்று சொன்னவுடனே விட்டவுடனே இப்படி விட சொன்னது அல்லாஹ் என்று தெரிந்தவுடனே இப்ராஹிம் நபியுடைய மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னால் இப்ராஹிமே எந்த பாதையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அப்படியே நீங்க போகலாம், போங்க. நமக்கு மனசு வருமா? அப்படியே போங்க, அல்லாஹ் போதுமானவர். ஹஸ்புனல்லாஹி நிஅமல் வக்கீல். என்னையும் என்னுடைய பிள்ளையையும் படைத்த இறைவன் இருக்கின்றான் பாதுகாப்பு, அவன் பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய கட்டளை இது என்று சொன்னால் எங்களை விட்டுவிட்டீர்கள், நீங்கள் அப்படியே சென்று கொண்டிருங்கள். இதுதான் கொள்கை உறுதி என்பது. ஈமானிய உறுதி என்பது இது போன்ற வரலாற்றுகளை பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலை? அந்த நேரத்தில் என்ன யோசிக்கல, சாப்பிட எந்த ஒரு உணவு இல்லையே, குடிக்க தண்ணீரும் இல்லையே, ஒரு மனிதன் கூட நடமாட்டம் இல்லையே, நானும் என் குழந்தையும் எப்படி இங்க இருக்க போறோம்? ஏதாச்சும் யோசிச்சாங்களா? எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைய போகுது? எந்த கவலையும் கிடையாது. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு, அல்லாஹ் இருக்கிறான், என்னை படைத்தவன் அல்லாஹ் இருக்கிறான். அவ்வளவு கொள்கை உறுதி. இந்த உறுதி இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றதா? அல்லாஹ் பாதுகாத்த சில மனிதர்களை தவிர ஒரேடியா இல்லை என்று கூட சொல்ல முடியாது. ஒரு சில மக்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடி வாழக்கூடியவர்களுக்கு இந்த உறுதி இருக்கலாம். பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த கொள்கை உறுதி இருக்கின்றதா? சின்ன சின்ன செயல்கள், சிறிய சிறிய செயல்கள் இந்த உலகத்தில் நம்மை நோக்கி வரும் என்று சொன்னால் பலவீனமாக நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, கொள்கையை விட்டுவிட்டு உலகத்திற்கு மாறிவிடுகிறோம். காசு பணம் சொல்லி நமக்கு
நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா போதும், ஐவேளை தொழக்கூடியவர்கள் தொழுகி விட்டுருவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சரிவு வந்துவிடும். திருமறை குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதி அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருப்பார். ஏதேனும் உலகத்தில் ஒரு சரிவு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த செயலை விட்டு விடுவார்கள். காரணம், ஈமானிய உறுதி நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இவர் யார் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் இவர் ஒரு செல்வம் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஏழையாக வருகிறார். மக்காவுக்கு வந்த பிறகுதான் தன்னுடைய முயற்சி, தன்னுடைய உழைப்பின் காரணமாக நல்ல ஒரு செல்வத்தை சம்பாதித்து செல்வ செழிப்போடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபித்தோழருக்கு வழங்கினார். வழங்கக்கூடிய இந்த செல்வத்தை வைத்து ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்வது, நற்காரியங்களில் ஈடுபடுவது, இப்படி இந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு அல்லாஹ் உலக செல்வத்தை பரக்கத்தா கொடுக்கிறார். நல்ல செல்வத்தை சேர்த்துட்டாங்க. அப்படி செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நபிகள் பெருமானா அவர்கள் மக்காவை விட்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க, ஹிஜ்ரத். அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஏராளமான மக்காவில் இருக்கக்கூடிய நபி தோழர்கள், அந்த ஊர்வாசிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாடி அவங்களும் ஹிஜ்ரத் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏராளமானவர்கள் மக்காவை விட்டு போறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சுஹைப் இப்னு அவர்களும் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இல்லாத இந்த இடத்துல நானே இருக்க போறது கிடையாது, ரசூலுல்லாஹ் எங்க இருக்காங்களோ அங்கே நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவரும் ஹிஜ்ரத் செய்ய முடிவெடுக்கிறார். அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது மக்காவாசிகள் எல்லாம் இவரை சூழ்ந்து வந்து நிற்கிறாங்க. எதற்குன்னு சொன்ன அந்த மக்காவாசிகள் சுஹைப் அவர்களை பார்த்து சொல்றாங்க, இந்த நாட்டை விட்டு நீங்க போகக்கூடாதுங்க. ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாங்க, அப்படி நீங்க இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொன்னா இந்த மக்காவில் நீங்க வந்து சம்பாதிச்சுங்களே, மக்காவுக்கு வரும் பொழுது செல்வ செழிப்போட வரல, நீங்க வெறும் கையா தான் வந்தீங்க, காசு கூட எதுவுமே இல்லாம வெறும் கையா வந்தீங்க, இங்க வந்துதான் சம்பாதிச்சீங்க. இவ்வளவு பொருளாதாரத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களே, இது எப்படி வந்தது? இந்த நாட்டில் சம்பாதித்த பணம் இது. இப்போ நீங்க ஹிஜ்ரத் செய்து முகமது அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் தாராளமாக செல்லலாம். என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நாட்டில் சம்பாதிச்ச இந்த பொருளாதாரத்துல ஒரு ரூபா கூட நீங்க எடுக்க கூடாது, ஒரு நயா பைசா கூட எடுத்துட்டு போக கூடாது. ஏன்? இந்த நாட்டில் சம்பாதிச்ச பணம் அது உங்களுடைய செல்வமா இருக்கலாம், அது இந்த நாட்டில நீங்க இருந்து அதை செலவு பண்ணுங்க, அதை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போக கூடாது, ஓரளவு விட்டுட்டு போங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டா நாம் என்ன செய்வோம்? ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி கொரோனா சிஏஏ என்ஆர்சி என்ற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாங்களா இல்ல? இந்த நாட்டில் ஆளக்கூடிய அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் நிராயுதபாணி ஆக்கணும், முஸ்லிம்களை அவரவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிலிருந்து போய் கேம்ப்ல போய் தள்ளணும், அவங்களை 3ஆம் கட்ட மக்களாக ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான ஏறத்தாழ ஒரு 80-90% மக்கள் அந்த சட்டத்தை புரிந்து கொண்டார்கள். அந்த சட்டம் என்ன சொல்லுது என்பதை அறிந்து கொண்டார்கள். அந்த சட்டம் என்ன சொல்லுது? நாம கேட்கக்கூடிய ஆவணங்கள் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னா இந்தியாவில் நீங்க இருக்க முடியாது, உங்களுடைய வீடு, உங்களுடைய சொத்து இதெல்லாம் விட்டுட்டு நாங்க காட்டுற இடத்துல நீங்க போய் வாழணும். இது நம்மளால முடியுமா? இதை புரிந்து கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும், ஆஹா, நாம சம்பாதிச்ச சொத்தை விட்டுட்டு போகணுமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின அந்த வீட்டை விட்டு போகணுமா? நான் சேர்த்து வைத்த இந்த பொருளாதாரத்தை விட்டு விட்டு இவன் சொல்ற இடத்துல போய் நான் எப்படி இருக்கிறது? தன்னுடைய உரிமை என்னுடைய உரிமை என்று சொல்லி ஒரு நாளும் விடுமுறை விடாத, கடைகளுக்கு விடுமுறையை விட்டு ஒரு நாளும் பணிக்கு செல்லாத நபர்கள் எல்லாம் தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் வீதியில வந்து உட்கார்ந்தாங்க.
எதுக்கு? இன்னைக்கு நாம ரோட்ல வந்து உட்காரணும்னு சொன்னா எங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் நம்ம கைவிட்டு போயிடும், நாம அனாதைகளாயிடுவோம் என்கின்ற பயத்துல சொத்து போயிடக்கூடாது. எப்படிதான் உயிர் வாழ போறோம் தெரியும், இங்க இல்லைன்னா கூட அங்க போய் உயிர் வாழ போறோம். ஆனா என்ன போயிடக்கூடாது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் சொத்து போயிடக்கூடாது என்பதற்காக போராடினோம். எத்தனை பேர் இந்த மனநிலையில இருந்தோம்? அல்லாஹ் நாடினால் அந்த செல்வம் என்னோடு இருக்கும், அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் விட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படும், எது வேணாலும் நடக்கட்டும் அல்லாஹ் நாடட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சோமா? நம்ம சம்பாதிச்ச சொத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்ச பாங்கு சொல்லப்பட்டாலும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அதிகப்படியாக பாங்குடைய ஓசையை கேட்டு தன்னுடைய சொந்த பணிகளை விட்டுவிட்டு தன்னுடைய அலுவலகங்களை மூடிவிட்டு தன்னுடைய கடைகளை எல்லாம் மூடிவிட்டு தொழுதுட்டு வரலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இல்லாதவர்களும் கூட அங்கே பாங்கு சொல்லப்படும், தொழுகை பள்ளியில நடந்து கொண்டிருக்கும், இவர் பாட்டுக்கு வியாபாரத்தை பண்ணிட்டு இருப்பார். என்னவை பண்றது, என் வியாபார சூழல் அப்படி, என்னுடைய வேலை எப்படி அப்படின்னு சொல்லி தொழுகை கூட போக மாட்டாரு. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களும் அந்த நேரத்தில் களத்தில் வந்து இறங்கினார்கள். ஏன்? நான் சம்பாதித்த சொத்து போயிடக்கூடாதுல்ல என்பதற்காக. ஆனால் இந்த சஹாபியுடைய வரலாறு பாருங்க, மக்காவாசிகள் எல்லாம் சூழ்ந்து நின்று சொல்றாங்க, நீங்க இங்கிருந்து கிளம்பி போகணும், முகமது பின்னாடி போகணும் அப்படின்னு சொன்ன தாராளமா போகலாம். ஆனா இந்த நாட்டுல நீங்க சம்பாதிச்ச இந்த செல்வம் இருக்குல்ல, இதுல இருந்து நீங்க ஒரு நயா பைசா கூட எடுக்கக்கூடாது, விட்டுட்டு போறதா இருந்தா போங்க, விட்டுட்டு போறதா இருந்தா போங்க, இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கின்றாங்க. இதை சொன்ன உடனே சுஹைப் இப்னு அவர்கள் அந்த குறைஷிகளை பார்த்து சொன்னார்கள், நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வம் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னால் இந்த நாட்டை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பின்னால் நான் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்திற்காக நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்டவுடனே அவங்க சொல்றாங்க, இப்படி செய்யுங்களா உங்களுக்கு அனுமதி உண்டு. சொன்ன அடுத்த நொடிய யோசிக்கல, அப்படியா ஒரு மணி நேரம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன், வீட்டுல போய் மஷூரா பண்றேன், எதுவுமே யோசிக்கல. சொன்ன அடுத்த நொடியில சுஹைப் அவர்கள் சொன்னார்கள், இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நான் இப்பொழுது செல்லலாமா? ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்ன பிறகு அந்த அனுமதி தருகிறார்கள். சுஹைப் அவர்கள், இந்த செல்வம் எனக்கு கொடுத்தது அல்லாஹ், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த செல்வத்தை எனக்கு தந்தான், அவனுக்காக இந்த செல்வத்தை மறுபடியும் உங்களிடத்திலே நான் ஒப்படைத்து அவன் பாதையில் நான் செல்கிறேன், அவன் நாடினால் இதற்கு மேலாக செல்வத்தை எனக்கு தருவான், தரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பின்னால் ஹிஜ்ரத் செய்து சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். கொள்கை உறுதி என்பது இது அல்லவா? இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகின்றோம் என்று நாவலவில் சொல்வது கொள்கை உறுதி அல்ல. கொள்கை உறுதி என்பது எதை நாம் சொல்கின்றோமோ, எதை நாம் கடைபிடிக்கின்றோமோ அதில் எந்த ஒரு நிலை வந்தாலும் உறுதியாக நிற்கும். இந்த உறுதிதான் இன்றைக்கு சமகாலத்தில் வாழக்கூடிய பல முஸ்லிம்களிடத்தில் இல்லாமல் பார்க்கிறோம். நபி வழி திருமணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன திருமணத்துடைய அந்த அடிப்படை என்பது எளிமையான திருமணம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்தார்கள். அப்படிப்பட்ட திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத் இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காண்பித்து விட்டார்கள் என்பதை இன்றைக்கு சமகாலத்தில் வாழக்கூடிய 99% முஸ்லிம்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படிதான் ஒரு இஸ்லாமிய திருமணம் சொன்னா இப்படிதான் இருக்கணும், ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் அந்த சம்மதத்தை சொல்ல வேண்டும், ஆண் திருமணம் முடிக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும், எளிமையான முறையிலே பள்ளிவாசலில் அமர்ந்து திருமணத்தை முடித்து எளிமையான முறையிலே விருந்து ஆணின் தரப்பிலே வலிமா விருந்து கொடுக்க வேண்டும், இதுதான் திருமணம் என்பதை இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இதுதான் இந்த மார்க்கம் சொல்கிறது, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை இதுதான் சொல்கின்றது, இதைத்தான் கடைபிடிப்பேன் என்கின்ற நிலை நம்மிலே எத்தனை பேருக்கு இருக்கின்றது? செய்யறோமா? நாம அற்பத்தில் அற்பமான உணவு பிரியாணிக்காக நாம் என்ன செய்யறோம்? இல்ல பிரியாணி இல்ல அவ்வளவு கேவலமா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அற்பத்தில் அற்பமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு 4 பேர் சேருவாங்க, என்ன சொல்லுவாங்க? क्या जी ऐसा बोलते हैं, एक शादी को तो 4 जने आएंगे जाएंगे मिलेंगे, दोस्ती रिश्तेदारी 4 பேர் வருவாங்க, எல்லா உறவினர்கள் வருவாங்க, சேருவாங்க, போவாங்க, இதுல ஒரு மகிழ்ச்சி தானே. என்ன மகிழ்ச்சி?
சேர்வது, பார்ப்பது, பேசுவது, மகிழ்ச்சி கொண்டாடுவது, ஒவ்வொருடைய உறவை கொண்டாடுவது, இதோ இந்த சபைதான். பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோமே, இந்த சபைதான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சபை. ஏன் பள்ளிவாசலில் உறவினர்கள் வரமாட்டார்களா? நம்முடைய நண்பர்கள் வந்து நம்மோடு அமர மாட்டார்களா? பள்ளிவாசலிலே நம்மோடு சேர்ந்து அவர்கள் தொடமாட்டார்களா? அந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லி கை கொடுத்து அவருடைய நலவுகளை நாம் விசாரிக்க மாட்டோமா? அவர்கள் நம்மை விசாரிக்க மாட்டார்களா? இந்த சபையை விட அந்த சபைதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சபையாக நாம நினைச்சு கொண்டிருக்கோம். அதனால அந்த திருமணம் அப்படியெல்லாம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். காரணம் எதுவாக இருந்தாலும் சொல்லக்கூடிய அத்துணை காரணங்களும் பொய் தான், தவறுதான். இஸ்லாத்தின் அடிப்படையில் அது தேவையில்லாத ஒன்று. ஈமானிய உறுதியில் பலவீனமாகிவிட்டோம் என்று அந்த காரணங்களை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஈமானிய உறுதி என்று சொன்னால் யார் எதிர்த்தாலும் சரி, யார் நமக்கு விரட்டினாலும் சரி, ஊர் நீக்கம் செய்தாலும் சரி, நாம கொள்கையில நிக்கணும். வந்து சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க இப்படி அடம் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்தால் அதை அடக்கம் பண்றதுக்கு நாங்க மையவாடியில் இடம் தர மாட்டோம், பயம் காட்டுவாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, தௌஹீது அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஊரை விட்டு நீக்கிடுவோம். நீக்குப்பா, நீக்கு. ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு நீ இடம் கொடுத்தா என்ன, கொடுக்கல கொடுக்காத போ. அல்லாஹ் இருக்கா, நீ ஊர் நீக்கம் பண்ணாலும் ஊரோட சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாடிலான் எனக்கு தருவான். நீ நீக்குப்பா. என் குடும்பத்துல ஒரு ஜனாதாவுக்கு நீ இடம் தர மாட்டேன்னு சொன்னாலும் அல்லாஹ் நாடுவான். அந்த இடத்துல போய் அந்த ஜனாதாவை அடக்கம் பண்ணுங்கப்போ. உறுதியாக நிற்கணும். செல்வத்துக்காக, சிறு சிறு மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக இன்றைக்கு பல முஸ்லிம்களை பார்க்கிறோம். ஈமானிய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாவலவில்லை, செயல்கள் எல்லாம் பலவீனமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தால் இரையச்சம் வர வேண்டும். கண்டிப்பாக பள்ளிவாசலில் வந்து அமரும் பொழுது, தொழும் பொழுது, பிரார்த்தனை கேட்கும் பொழுது, சிக்கர் கேட்கும் பொழுது இரையச்சம் நமக்கு பொங்கி வருகின்றது. பள்ளிவாசலை தாண்டி போய் ஒரு 10 அடி தாண்டி போறாரு, பொட்டி கடையில் நின்று சிகரெட்டை வாங்கி ஊதிட்டு இருக்காரு. இரையச்சம் அவ்வளவுதானா? நான் கேட்கிறேன், பள்ளிவாசலுங்க இப்ப பாருங்க, ஜும்மா தொழுகை இங்க அமர்ந்தவர்கள் வேற பள்ளியில் அமர்ந்தவர் பிரிச்சு பேசல, பொதுவா பேசல. பள்ளிவாசல ஜும்மா கடமை தொழுகை தொழுதாக வேண்டும் என்று பக்திமானா வருவார், நல்ல விஷயம் தான். தொழுதுட்டு பள்ளிவாசல இருந்து போவார், நல்ல அழகா தலையில தொப்பியை மாட்டிட்டு கண்ணில் சுருமா தடிவிட்டு அத்தரெல்லாம் பூசிக்கிட்டு அவரை பார்த்த உடனே கமகம நீங்க ஒரு ஐவேளை தொழக்கூடிய பெரிய தொழுகையாளி போல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வேடம் இருக்கும். தொழுது முடிச்சுட்டு ஏதோ கடமை முடிச்சாச்சு, நமக்குன்னு சொர்க்கத்துல ஒரு சீட்டு எழுதி போட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்ற நினைப்புல போயிட்டு நேரம் புசு புசு புசுன்னு புகையை விட்டு ஊதுவார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நோம்பு இருப்பார், பசி மயக்கத்தில் அப்படியே தொங்கி இருப்பார். செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்யாம எங்கடா ஏதாச்சும் ஒரு நல்ல ஜில்லுன்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்க போய் சூழ்ந்து படுக்கலாம்னு சொல்லி படுத்திட்டு அந்த நோம்பை கழிப்பார். பிஸ்மில்லான்னு சொன்ன உடனே அந்த நோம்பு கஞ்சியையும் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுக்கிட்டு தெம்ப 3 ரக்காத் ஃபர்லை தொழுது விட்டு நேரா பள்ளிவாசலுக்கு போவார். இங்க பொட்டி கடை இருக்கு, டீ கடை இங்க இருக்கு, ஒரு டீயை சொல்லி ஒரு சிகரெட்டை கொடு, அடி ஊது. இதுவா ஈமானிய உறுதி? இதையா நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கின்றோம்? இல்லை. நமக்கு எந்த விதமான ஆசைகள் வந்தாலும் சரி, எந்த விதமான சிக்கல்கள், துயரங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் சரி, உலகத்தை நோக்கி நான் சென்று விட மாட்டேன். ஷைத்தான் நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த வழியில் என்னுடைய செயல்களை நான் ஒருபோதும் அமைத்துக் கொள்ள மாட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன். எத்தனை எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, யார் எனக்கு ஊர் நீக்கம் எது செய்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி நமக்கு முன்னால் நபிமார்கள், அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள், தோழியர்கள் எல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு பல்வேறு விதமான பாடத்தை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் மூலமாகவும் நமக்கு வழங்கியிருக்கின்றான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாடங்களை எல்லாம் படித்து அதை அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை வைத்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பம் என்பது ஈமானிய குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவர், பிள்ளைகள், மனைவி, தம்முடைய குழந்தைகள், இவர்கள் எல்லாம் ஐவேளை தொழக்கூடியவர்களாக ஈமான் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு தான், ஐவேளை தொழக்கூடியவர்களும் தொழாதவர்களும் இந்த ஆசையோடு தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் பல்வேறு குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவிற்கு நமக்கு வெற்றி தர வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்துடைய முக்கியமான சாவியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் அவர்கள் மத்தியிலே நாம் தெளிவாக கொண்டு செல்ல வேண்டும். இது ஏன் இப்படி சொல்கின்றேன் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் பெண் ஐவேளை தொழக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இந்த செயல்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், குறித்துக் கொள்ளுங்கள், மிக விரைவில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பழக்கத்திற்கு வந்து விடுவார்கள். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காலை ஃபஜ்ருடைய தொழுகை தொழக்கூடியவர்கள் ஆண்கள் நம்மிலே ஏராளமானவர்கள் நாம் என்ன செய்வோம்? தொழுகைக்கு ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம் இருக்குன்னு சொன்னா வேகமாக எழுந்திருச்சு நாம முகத்தை கழுவி உழு முடிச்சுட்டு அவசரமாக வீட்டை விட்டு டோரை மூடிட்டு நம்ம பள்ளிவாசலை நோக்கி வந்துடும். இதுதான் ஆண்களுடைய பண்பு. இதே பெண்கள் அந்த வீட்டில் குடும்பத்தில் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க, காலை ஃபஜ்ருடைய தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வீட்டில் பெண் தொழுகிறார், ஆண் தொழவில்லை என்று சொன்னால் அந்த ஆணுக்கு 1 நாள், 2 நாள், 3 நாள் தான் மரியாதை. எழுப்புவாங்க, நீ ஏந்திரிக்கல, 1 நாள் விட்டுருவாங்க. 2வது நாள் எழுப்புவாங்க, கோபம் கொஞ்சம் அதிகமாக விட்டுருவாங்க. 3வது நாள் தலைக்கு உச்சியில போய் நிற்கும். நீங்க ஏந்திரிக்கலன்னு சொல்லுங்க, வீட்டுல நீங்க இருக்கவே முடியாது. நான் ஒரு பொம்பளை ஏற்றி தொழுறேன், நீங்க என்ன தொழாம படுத்துட்டு இருக்கீங்க, பாங்கு சத்தம் கேட்காம படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுடைய பெண்கள், ஆண்கள், குழந்தைகளை எல்லாம் எழுப்பி தொழுகையாளியாக மாற்றக்கூடிய நிலைமை ஏற்படும். இதுதான் லாஜிக். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவர்கள் நமக்கு எந்த செயலை செய்ய சொல்கிறார்களோ அதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யக்கூடிய பெண்களாக அவர்களை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் பார்த்தோம் சொன்னா, நம் ஜமாத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட பாருங்க, அதிகமான பயான் நிகழ்ச்சி யாருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் பெண்களுக்கு தான் அதிகமான நிகழ்ச்சி. இப்ப இங்க அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜும்மாவுடைய உரை கேட்டீங்களே, பெரும்பான்மையானவர்கள் இங்க அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடுத்த இந்த சொற்பொழிவு எப்போ கேட்போம்னு சொன்னா அடுத்த ஜும்மாவுக்கு தான். ஆனா கீழே உட்கார்ந்து இருக்காங்களே பெண்கள், அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமானவர்கள் வாரத்துல எத்தனை சொற்பொழிவு கேட்பீங்கன்னு சொன்னா மினிமம் குறைந்தபட்சம் 2 அல்லது 3ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெண்களுக்கு என்ற சிறப்பு பயான், இப்படி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாக பெண்களுக்கு இந்த பயான், அவர்களுக்கு மார்க்க சொற்பொழிவு நடந்து கொண்டே இருக்கும். அந்த வரிசையில் தான் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம் ஜமாத்தின் சார்பாக பெண் உரிமை போற்றும் பெருமானார் என்கின்ற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கான சிறப்புகள், பெண்களுக்கான அதிகாரங்கள், பெண்களுக்கான சலுகைகள், இஸ்லாத்தில் என்னென்ன வழங்கப்பட்டிருக்கின்றது பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் நம் பெண்களுக்கும் இந்த போதனைகளை ஒவ்வொரு பிரச்சாரத்தின் மூலமாக ஜமாத்தின் ஒவ்வொரு கிளைகளிலும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய சனிக்கிழமை 18ஆம் தேதி நம் பள்ளியில், இந்த பள்ளியில பெண்களுக்கான சிறப்பு தர்பியா நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல பெண் உரிமை போற்றுவோம் என்கின்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. எதற்காக நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வீடுகளில், குடும்பங்கள்ல
மனைவி என்ற பெண் இருப்பாங்க, தங்கச்சி அக்கா என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, தாய் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, மகள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. இப்படி எத்தனை எத்தனை பெண்கள் நம் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம என்ன செய்யணும், இந்த நிகழ்ச்சி பற்றி எடுத்துரைத்து இந்த நிகழ்ச்சி நீங்க கலந்துக்குங்க, இந்த நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய சொற்பொழிவு அந்த உபதேசங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனாக இருக்கக்கூடிய நாம் தான் அதை ஏற்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த சனிக்கிழமை நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அதிகமான நம் குடும்பத்தில் இருந்து பெண்களை கலந்து வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி நம் வீட்டு பெண்கள் ஒவ்வொருவரும் இவ்வேளை தொடக்கூடியவர்களாகவும் நம்மையும் தொட வைக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் மாற்றி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.